எல்லாம் வல்ல சித்தர் துணை அவனருளாலே அவன்தாள் வணங்கி. ஓம் நமக் சிவாய. இன்னைக்கு பதிவுல குழந்தை பேரு கிட்டவும் சுகப்பிரசவமாகவும் வடக்குரங்காடு துறையிலுள்ள சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள தயாநீதீஸ்வரர் கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம். சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்கள்ல இது 49வது தேவாரத்தலம். கர்ப்பிணி பெண்கள் வணங்க வேண்டிய தலம் இது. இந்த கோவிலுக்கு முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் தான் அதிகம் வர்றாங்க. கர்ப்பமான பெண்களை பொதுவா கோவிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த கோவில்ல சிவபெருமான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு அருள் செஞ்சதுனால இந்த தலத்துக்கு வந்தா சுகப்பிரசவம் நடக்கும் அப்படின்னு நம்புறாங்க. திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதரால பாடல் பெற்ற தலம் இது. இப்போ இந்த கோவிலோட ஸ்தல புராணத்தை பத்தி பார்ப்போம். சிவபெருமான் தனது லீலைகளை பல இடங்கள்ல வெளிப்படுத்தி இருக்காரு. வாலி ராவணனுடன் போரிட்ட சமயத்துல வாலியோட வாள் அருந்து போகுது. அந்த அருந்த வாள் வளர இத்தலத்து இறைவனை வழிபடுறாரு. வாலி வழிபட்டதால இறைவனுக்கு வாலிபுரீஸ்வரர் என்ற பெயர் வந்துச்சு. ஒருமுறை இத்தலத்தில் நல்ல வெயில் காலத்துல செட்டிப்பன் என்ற ஒரு கர்ப்பிணி பெண் நடந்து வந்துட்டு இருக்காங்க. வெயில் காலங்கிறதுனால அவளால தாகம் தாங்க முடியல. அவ தாகத்தால இறந்து போற நிலைமை வருது. சுத்திலும் எங்கேயும் தண்ணி இல்ல. அவள் உயிர் போகும் தருணத்துல அங்கிருந்த சிவலிங்கத்தை வணங்குறா. சிவபெருமானே அங்கு தோன்றி அருகில் இருந்த தென்னை மரத்தை வளைச்சு இளநீரை பறிச்சு கொடுக்கிறாரு. அந்த பெண்ணோட தாகமும் நீங்குது. இறைவன் தென்னங்குலைகளை வளைத்து அருள் புரிஞ்சதால இறைவனுக்கு குலை வணங்குநாதர் என்ற பெயரும் வருது. கர்ப்பிணிகள் என்றால் கல் நெஞ்சமும் கரையும்னு சொல்லுவாங்க. கல் நெஞ்சமே கரையுமெனில் கடவுளோட நெஞ்சம் சொல்லவா வேணும்? திருக்கருக்காவூர் ஆலயத்தினுள் அம்மையான கற்பராட்சம்பிகை உடன் அமர்ந்து கருக்காக்கும் நாயகனாக அருள் புரிகிறார். திருச்சியில ஒரு கர்ப்பிணியை ரட்சிக்க அவளின் தாயாக மாறி பிரசவத்துக்கு உதவி புரிஞ்சதால தாயுமானவனாக பெயர் பெற்றார். அதே போல இங்கும் கர்ப்பிணிக்கு அருள் புரிஞ்சதால குலைவணங்குநாதர் என பெயர் பெறாரு. மேலும் அனுமான் சிவலிங்க வழிபாடு செஞ்ச 5 முக்கிய சிவத்தலங்கள்ல வடக்குரங்காடு துறையும் ஒன்று. இந்த தூணாஞ்சநேயர் ஒரு பிரார்த்தனாமூர்த்தி. பிரார்த்தனாமூர்த்தி அப்படின்னா இவரிடம் என்ன வேண்டினாலும் உடனடியா நடக்குமா. மேலும் இங்குள்ள 8 கைகளுடன் காணப்படும் விஷ்ணு துர்க்கை மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். இந்த துர்க்கைக்கு பால் அபிஷேகம் செஞ்சா அந்த பால் நீல நிறமா மாறிடுமா. இங்குள்ள அம்பிகை அழகு சடைமுடியம்மை என்ற பெயரோட நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறாங்க. பிள்ளை வரம் வேண்டுபவர்கள் பௌர்ணமி நாட்களில் மடியில் பாலிகை கட்டி, அதாவது குழந்தை கட்டி வந்து அம்மனுக்கு மஞ்சள் மாலை சாத்தினால் நிச்சயமாக பிள்ளை பேரு சித்திக்குமாம். மேலும் இங்குள்ள நடராஜர் கல்சிலையாக காட்சியளிக்கிறார். சிவகாமி அம்மையும் நடராஜரும் மூலவராக இங்கு தரிசனம் தருவது வெகு விசேஷம். மேலும் எந்த பெண்ணுக்காக தென்னங்குலையை சிவனார் வளைத்தாரோ அந்த செட்டிப்பெண் சிலையும் இங்கு உள்ளதாம். மேலும் இத்தலத்தில் வாலி இறைவனை வழிபட்டதால இறைவன் வாலிநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார். சிட்டுக்குருவி ஒன்று இத்தலத்துக்கு அருகே உள்ள நீர்நிலையிலிருந்து தன்னோட அழகால நீர் கொணர்ந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுது. இதனால மகிழ்ந்த இறைவன் அக்குருவிக்கு முக்தியும் அளிக்கிறார். எனவே இவர் சிட்டிலிங்கேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். திருஞான சம்பந்தர் இத்தல இறைவனை தன்னுடைய தேவார பாடல்ல நீலமா மணி நிற தரக்கடை 20 கரத்தொடல்க வாளினார் கட்டிய வாளியார் வழிபட மண்ணுக்கோயில் ஏலமோ இலையிலை லவங்கமோ இஞ்சியோ மஞ்சளுந்தி ஆழியா வருபுடல் வடக்கரையடை குரங்காடு துறையே. அதாவது நீலமணி போன்ற கருநிற அரக்கனான ராவணனை 20 கரத்தோடும்
வாளினால் இறுகக் கட்டிய வாளி வழிபட்ட பெருமை பெற்ற கோயில். ஏலம், பச்சிலை, லவங்கம், இஞ்சி, மஞ்சள் இவற்றைக் கடந்து ஒலித்து ஓடிவரும் காவிரியின் வடகரையில் உள்ள குரங்காடு துறை என்னும் திருத்தலமாகும் என்று இத்தலத்தின் பெருமை திருஞான சம்பந்தர் போற்றியுள்ளார். எனவே எவ்வளவு சக்தி வாய்ந்த தயாநிதீஸ்வரரை நாமும் மனமுருக வேண்டி எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. ஓம் நமக் சிவாய.